அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மருதநெல்லி சமுதாய வானொலி 89.6. நேயர்கள் இணையக்கூடிய இந்த நிகழ்ச்சி கல்வி கரையில். ஆம் நேயர்களே, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கு பிறகாக உயர்கல்வி குறித்தான வழிகாட்டு நிகழ்ச்சியாக இடம்பெறுகிறது நம்முடைய மருதநெல்லி சமுதாய வானொலியில். அந்த வகையில் இன்றைய தினம் சிறப்பு விருந்தினராக நம்மோடு பங்கேற்றிருக்கிறார் மருதநெல்லி கல்வி குழுமத்தின் இணை நிறுவனமாக செயல்படக்கூடிய ஜெயம் கலை அறிவியல் கல்லூரியுடைய வேதியியல் துறையினுடைய துறை தலைவர் பேராசிரியர் மா பாலாஜி அவர்கள் இன்று சிறப்பு விருந்தினராக நம்மோடு பங்கேற்றிருக்கிறார். அன்பிற்கினே நேயர்கள், உங்களுக்கு உயர்கல்வியில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், என்ன படிக்கலாம், எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் என்பது உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்களுக்கு நீங்களும் இந்த நிலையத்தோடு தொடர்பு கொண்டு அவருடன் உரையாடலாம். உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம் நேயர்களே. அப்படி நீங்கள் அழைக்க விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 280 896 290 896. முன்னிணைப்பாக 04342 என்ற எண்களை சேர்த்தளிக்கலாம். 04342 280 896 மற்றும் ஒரு எண்ணாக 04342 290 896 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தற்பொழுது வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் மா பாலாஜி அவர்களை அன்போடு வரவேற்கிறது மருதநெல்லி சமுதாய வானொலி 89.6. சார் வணக்கம். வணக்கம் ஐயா. சொல்லுங்கள், இப்போது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கான தேர்வு முடிவுகளுக்காக மாணவர்கள் காத்துட்ருக்காங்க. அந்த வகையில் உங்களுடைய செய்தி என்ன அந்த மாணவர்களுக்காக? வணக்கம் ஐயா. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா தேர்வு முடிவுக்காக மாணவர்களுடைய இறுதி தேர்வு நடந்து முடிஞ்சிருக்கு. அதே சமயம் பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய மே 5 பார்த்திங்கன்னா அவங்களுக்கான தேர்வு முடிவுகள் தயாராக இருக்கு. ஸோ அந்த முடிவுகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாக தயாராக இருக்கிறாங்க. அதனுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்துகிற விதமாக பார்த்தீங்கன்னா தேர்வு முடிவுகள் இருக்குன்னு நம்புகிறோம். ஸோ தேர்வு முடிவுகளுடைய வருகையை பொறுத்து மாணவர்கள் எந்தெந்த துறையை தயார் பண்ணலாம், அவங்க எந்த துறையில் போயிட்டு பயணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் ஸோ தேர்வு முடிவுக்காக நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதே நேரத்தில் அவங்களுடைய முடிவுகளும் ஒரு நல்ல முடிவாக, ஒரு மகிழ்ச்சிகரமான முடிவாக அமையணும். அவங்களுடைய எதிர்கால நோக்கங்கள், ஏன்னா இப்போ தான் அவங்க தீர்மானிக்கக்கூடியது, அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இந்த இடம் தான். அடுத்தது என்ன சேர போகிறாங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய அத்தனை வேலை வாய்ப்புகளும் இருக்கும். சரி, இப்போ நீங்கள் ஒரு வேதியியல் பேராசிரியர், இந்த பேராசிரியர் பணி அனுபவங்களை பற்றி சொல்லுங்களேன். இவ்வளோ ஆண்டு காலங்களாக நீங்கள் பேராசிரியர் இருக்கீங்க, எப்படின்றதை பற்றி? கடந்த 11 வருடங்களாக இந்த துறையில் பயணம் பண்ணிகிட்ருக்கேங்க. 2013 நான் பேராசிரியராக இணைஞ்சப்போ, நம்ம பகுதியில் பேராசிரியர் இணைஞ்சப்போ சரியாக இப்பொழுது 11 வருடங்கள் நிறைவு பெற்று இன்று 12ஆவது வருடத்தில் அடி எடுத்து வைத்துள்ளேன் ஐயா. சரி, அப்போது நூற்றுக்கணக்கான மாணவர்களை நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய பணியின் மூலமாக மாணவர்களை நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்க. கண்டிப்பாங்க ஐயா. சரி, இப்போது பொதுவாகவே கலை அறிவியல் துறையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, அதை பற்றி நம்ம பேசலாம். கண்டிப்பாங்க ஐயா. இப்போ மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா கலை அறிவியல் துறையில் நிறைய எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்குங்க ஐயா. ஓரிரு வாய்ப்புகள்னு நம்ம சொல்ல முடியாது, எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்குது. அது கலை அறிவியல் துறையில் பார்த்திங்கன்னா வேதியியல் துறை சார்பாக நம்ம பார்த்தோம்னா இப்போ 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் நேரடியாக 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிடுறாங்க. முடித்த மாணவர்கள் பார்த்திங்க அப்படின்னா வேதியியல் பயிலணும் அப்படின்னா சயின்ஸ் குரூப்பை தீர்மானிக்கலாம். அதே மாதிரி கணிதம் பயிலக்கூடிய மாணவர்கள் வேதியியலை தயாரிக்கலாங்க ஐயா. அதில் வரக்கூடிய மாணவர்கள் நேரடியாக வேதியியல் துறையை உள்ளே வரலாங்க, வேதியியல் துறைக்கு உள்ளே வந்துடலாங்க ஐயா. வரக்கூடிய மாணவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள், உண்மையை சொல்லணும்னா நிறைய மாணவர்கள் விருப்பப்பட்டும் வராங்க, சில மாணவர்கள் விருப்பம் இல்லாமல் கூட வந்துடுறாங்க. ஏதோ ஒரு குரூப் எடுக்கும். ஆமாங்க ஐயா. அந்த மாணவர்களுக்கு முறையான வழிகாட்டுதலை பேராசிரியர்கள் கொடுக்கணும். அந்த இடத்துல தாங்க ஏன்னா அங்கே இருக்கும். ஏன்னா விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்களும் வருவாங்க, விருப்பம் இல்லாத மாணவர்களும் வருவாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய மாணவர்களை அதுக்கான விஷயத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்தி என்ன பண்ணணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி நம்ம படித்தா என்ன மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம், நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையானது அப்படின்ற விஷயத்தை கொடுத்து அவங்களுக்கு நாங்கள் தயாரிப்பு பண்ணி அனுப்புகிறோங்க ஐயா. மாணவர்களுக்கு முறையாக அதுக்கான விளக்கத்தை கொடுத்து 3 ஆண்டு காலங்கள் அந்த இருக்கக்கூடிய அந்த 3 ஆண்டு காலங்களில் 1ஆம் ஆண்டு என்ன செய்யணும், 2ஆம் ஆண்டில் என்ன செய்யணும், 3ஆம் ஆண்டில் என்ன செய்யணும் செஞ்சுட்டு மேற்கொண்டு அந்த 3 ஆண்டுகள் முடித்த பிறகு வேலை வாய்ப்புகள் பற்றியோ அல்லது ஹையர் எஜுகேஷன் அதை பற்றியான விளக்கத்தை நாங்கள் கொடுத்து தாங்க தெளிவாக அனுப்புகிறோம். இதுதான் அதனுடைய அனுபவங்க ஐயா. இப்போது ஒரு வேதியியல் பேராசிரியர் ஒரு மாணவனோ அல்லது மாணவியோ இளம்
அந்த பிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய கெமிஸ்ட்ரி, ஆமாங்க. அவங்க எந்த விதமான ஒரு புரிதலும் இல்லாமல் தெரிதலும் இல்லாமல் வராங்க. அதன் பிறகு அந்த பிஎஸ்சி அப்படின்றதுல என்ன மாதிரி, ஏன்னா வேதியியல் கையாளக்கூடிய விஷயங்களாக இருக்கும், இது லேபு கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதன் பிறகு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னங்க? ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கக்கூடிய மாணவனோ மாணவியோ அடுத்து என்னென்னலாம் செய்யலாம், என்ன வாய்ப்புகள் இருக்குது? அதாவது இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு நல்ல சிறந்த கேள்விங்கய்யா. ஸோ இது எப்படி சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, வேதியியல் அப்படின்றது ஒரு சும்மா வெறுமனே படிச்சுட்டு போகக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் கிடையாதுங்கய்யா. அந்த சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கலாம். இப்போ ஆய்வகம்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, அந்த ஆய்வகம் வந்து செஞ்சாதாங்க வரும், சும்மா வந்து பேச்சுக்கு வந்து ஆய்வகம் அப்படின்னு சொன்னால் வராது. சரி. ஸோ அந்த ஆய்வகத்தில் நிறைய எண்ணற்ற விஷயங்கள் இருக்குது, கற்றுக்கக்கூடிய விஷயங்கள், செஞ்சு கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா வேதியியல் இல்லாமல் எதுவும் இயங்குறதில்ல. இப்போ நிச்சயமாக எல்லாமே வேதியியல் தான். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வேதியியல் இல்லாமல் எதுவுமே இயங்குறதில்ல. அந்த வகையில் முதலாம் ஆண்டு அவங்க அடி எடுத்து வச்சதுலேருந்து அது சம்மந்தமாக அவங்களுடைய இறுதி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேதியியலை அவங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து கட்டாயமாக பயன்படுத்தியே ஆகணும். அந்த சூழ்நிலையில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் வந்து இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்ததுக்கப்புறம் அவங்க மேற்கொண்டு என்ன பண்ணலாம், பணி சார்ந்த என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ வேதியியல் பயின்ற மாணவர்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி சைடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிறந்த கம்பெனியில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்ட்டு, ஏஷியன் பெயிண்ட்டு, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா 99% 99 விழுக்காடு வந்து பார்த்திங்கன்னா வேதியியல் துறையை சார்ந்த மாணவர்கள் தான் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. எந்த இடத்துல அவங்க அந்த வேதியியல் மாணவர்களுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது? இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து பெயிண்ட் கம்பெனிஸ் சொன்னீங்க. ஆமாங்க. எதனால் அவங்க வேதியியல் படிச்சிருக்கக்கூடிய மாணவர்களை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? இப்போ வேதியியல் அதாவது பெயிண்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வேதியிலிருந்து தயாரிக்கக்கூடிய அந்த பொருட்கள் தான், ரசாயனம் தான். ஸோ அது வேதியியல் மாணவனுக்கு தான் தெரியும். ஸோ அது வேதியியல் பயின்று இருக்கணும், அதுக்கான ரேஷியோ தெரிஞ்சிருக்கணும், எவ்வளோ பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அந்த வேதியியல் மாணவனுக்கு தான் தெரியும். எல்லாருமே போயிட்டு எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிக்க முடியாதுங்கய்யா. ஸோ அது வேதியியல் மாணவனுக்கு தெரியும், அது எத்தனை ml எடுத்துக்கணும், எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கணும், அதுக்கான வினை புரியக்கூடிய என்னென்ன விஷயங்கள் அப்படின்றது வேதியியல் மாணவனுக்கு தான் தெரியும். அதுக்கான ட்ரைனிங் எப்படி இருந்தாலும் ஒரு 1 month 2 month கொடுப்பாங்க. வேதியியல் மாணவனாகவே இருந்தாலும் கூட அந்த மாணவனுக்கு அங்கே பணிபுரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகள் வந்து இருப்பாங்க, ஆய்வக அதிகாரிகள். அந்த ஆய்வக அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே போகக்கூடிய அந்த மாணவர்களுக்கு முறையான விளக்கத்தை வந்து கொடுத்து 2 மாதங்கள் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க, ஒரு பயிற்சி. ஆமாங்க. அந்த பயிற்சியை வந்து முறையாக கொடுத்துட்டு அப்புறம் அவங்கள வந்து செய்ய விடுவாங்க. அப்படி செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாணவர்கள் வந்து திறம்பட தயாராகிடுவாங்க. 1 வருட காலம் ஒரு கம்பெனியில் அனுபவம் பெற்றுட்டாங்கன்னா அந்த மாணவன் குறைந்தது 40,000 ரூபாய் சம்பளம் பெறக்கூடிய வகையில் தயாராகிடுறாங்க. பிஎஸ்சி வேதியியல் படித்த மாணவன், இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான். புரியுது. நிறைய எடுத்துக்காட்டு இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ட்ரக்ஸ் கம்பெனி, மெடிக்கல் கம்பெனி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருந்து மாத்திரைகள், ஃபார்மா கூடிய கம்பெனி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வேதியியல் பயின்ற மாணவர்கள் தான் இருக்காங்க. மைக்ரோபயாலஜி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி துறை சார்ந்தது அப்படின்றதுனால வேதியியல் மாணவர்கள் தான் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இங்கே நியர்பையில் இருக்கக்கூடிய பெங்களூர் ஆகட்டும், ஒசூர் ஆகட்டும், சென்னை ஆகட்டும், இங்கே இருக்கக்கூடிய கம்பெனிகளில் நிறைய கம்பெனிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்து தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் தான் அங்கே இயங்கிட்டு இருக்கு. அந்த தொழிற்சாலைகளில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து நிறைய மாணவர்கள் வந்து வேதியியல் துறை சார்ந்த மாணவர்கள், பிஎஸ்சி வேதியியல் பயின்ற மாணவர்கள் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா நம்ம ஹட்சன் பாலக்கோடு ஆவின் பழக்கம் இருக்கு இல்லைங்களா, ஆவின் குளிரூட்டும் 18 ஆலை, இந்த ஆலையில் வந்து பார்த்திங்கன்னா வேதியியல் மாணவர்கள் தான் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லேருந்து எல்லா ஸ்டெப்ஸுமே வேதியியல் துறை மாணவர்கள் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து பிஎஸ்சி வேதியியல் பயின்றிருந்தால் மட்டுமே போதுமானது. சரி. குறைந்தது 20,000 முதல் 40,000 வரையிலான சம்பள விகிதம் பெறக்கூடிய சாத்தியக்குறிகள் நிறைய இருக்குது. சரி, சரிங்க. இப்போது பிஎஸ்சி அப்படின்றதுல என்னென்ன பாடங்கள், என்ன பிரிவுகள், எப்படி ஒரு இளம் பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவனுக்கு என்ன பிரிவுகள் இருக்குங்க அதில், சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லக்கூடியது? இப்போ பிஎஸ்சி வேதியியல் படிக்கக்கூடிய மாணவனுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குதுன்னு கேட்குறீங்க இல்லைங்களா? ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக தமிழ் இங்கிலீஷ்ன்றது காமனாக எல்லா மாணவருமே படித்தாகணும். அது இல்லாமல் மேஜர் கெமிஸ்ட்ரி படித்தாகணும். அலைடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா மேத்தமெட்டிக்ஸோ அல்லது வந்து பாட்டனி ஜுவாலஜி படிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கேள்வியை ஏன் கேட்டேன் அப்படின்னு சொன்னால், நானும் ஒரு வேதியியல் மாணவன்ற வகையில் நீங்கள் சொன்னோம், நாம் முதல்ல பேசும்போது எதுக்காக சேர்றோம், ஏன் சேர்றோன்னே தெரியாமல் சேர்ந்த மாணவனில் நானும் ஒரு ஆள். சரிங்க. அதனால்
அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடாது. நான் படித்தது 24 வருஷம் முன்னே ஆகிப்போச்சு. அப்போது நமக்கு விவரம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்கக்கூடாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் அந்த மாதிரி எந்த படிப்பு எடுக்கிறோம், எதுக்காக எடுக்கிறோம், ஏன் எடுக்கிறோன்றது தெரியாமல் நிச்சயம் போகக்கூடாதுங்க. நம்ம அனுபவத்துலேருந்தே பேசணும். அதனால தான் நான் சொல்கிறேன். அப்போது ஏன் சப்ஜெக்டை நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் 10ஆம் கிளாஸு 12ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ், இங்கிலீஷு, ஒரு மேத்தமெட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இப்படி படிச்சுட்டு போன மாணவன். தனிப்பட்ட முறையில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஏதோ ஒரு கோர்ஸ் கிடைச்சிதுன்னு நம்ம எடுக்கிறோம். அந்த கோர்ஸை ஏன் படிக்கிறோம், எதுக்காக படிக்கிறோன்றது தெரியாமல் நிச்சயம் இந்த நேரத்தில் ஒரு வேதியியல் பேராசிரியர் கூட பேசுகிறோம். வேதியியல் மாணவனை நானுமே கூட சொல்கிறது, எதுக்காக நம்ம அந்த கோர்ஸ் எடுக்கிறோம், ஏன் எடுக்கிறோம் அப்படின்றத நிச்சயம் இந்த வேதியியலை மட்டும் நான் சொல்ல, கண்டிப்பாக எந்த படிப்பு எடுத்தாலும் எதுக்காக இந்த படிப்பை நான் எடுத்திருக்கிறேன்றதை தெரியாமல் இன்றைக்கி 2024 ஒரு மாணவர்களும் போய் சேரக்கூடாதுன்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக, நல்ல எண்ணத்தோட. ரைட், நல்லதுங்க. அப்போது சொல்லுங்களேன், அதில் தமிழ், இங்கிலீஷ் காமனாக இருக்கும். கெமிஸ்ட்ரியிலே அதில் கொஞ்சம் சில பிரிவுகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து 3ஆம் ஆண்டு போகும்போது தாங்க பிரிவுகளெல்லாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் ஆண்டில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எனக்கு வந்து பாடங்கள் வந்து கேட்டிருந்தீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி மாணவர்கள் உள்ளே வரும்போது அதில் என்னென்ன பாடப்பிரிவுகள் இருக்குதுன்னு தெரியாது. பட் படிக்க தான் அதில் என்னென்ன பிரிவுகள் வருது. சில மாணவர்களுக்கு வந்து அது கடினமாகவும் இருக்கலாம், எளிமையாகவும் இருக்கலாம். படிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் படிச்சிடலாங்க ஐயா. இன்ஆர்கானிக்கு, ஃபிசிக்கல், 3ஆம் ஆண்டு நீங்கள் சொல்லக்கூடிய பாடத்திட்டம், ஆர்கானிக், இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் அந்த ஆர்கானிக்லேயே ஃபார்மசூட்டிக்கல் சம்திங் எல்லாம் பிரிஞ்சுது. கொஞ்சம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கு, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கு, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்கு, நானோ அண்ட் கிரீன் கெமிஸ்ட்ரி இருக்கு, இப்போ புதுசாக இருக்கு எல்லாம், ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்கு, இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி இருக்கு, அக்ரிகல்ச்சரல் கெமிஸ்ட்ரி இருக்கு. இந்த மாதிரி நிறைய துறைகள் வந்து பாடப்பிரிவுகள் இருக்கு. சரி, அதில் நாம் வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் ஆண்டில் தமிழ், இங்கிலீஷ் படிக்கிறோம். மேஜர் வந்து கெமிஸ்ட்ரி, ஜென்ரல் கெமிஸ்ட்ரி 1 சொல்லிட்டு. அலைடு வந்து கணிதம் படிக்கலாம், பாட்டனி படிக்கலாம், அல்லது வந்து ஜுவாலஜி படிக்கலாங்க. ஃபிசிக்ஸ் கூட எடுத்துருக்கு. ஃபிசிக்ஸ் வந்து 2ஆம் ஆண்டில் தான் படிக்கணும். அது யூனிவர்சிட்டி நாம்ஸ் படி 2ஆம் ஆண்டு தான் படிக்கணும். சரி, சரிங்க. 2ஆம் ஆண்டில் சேம் அதே மாதிரி தாங்க. தமிழ், இங்கிலீஷு, ஜென்ரல் கெமிஸ்ட்ரி, பாலிமர் கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் நம்ம கூடுதலாக படிக்கலாங்க. அதில் ஒரு வாய்ப்பு இருக்குது. சரி, இது வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் தான். 3ஆம் ஆண்டு அவன் போகும்போது தான் முழுக்க வேதியியலாகவே அவன் இருந்தாகணும். முதல் 6 மாதமும் 2ஆம் 6 மாதமும் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வேதியியல். ஏன்னா அவன் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போக போனான். இப்போ வந்து ஆஃப்டர் 3rd இயர் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனிலேயோ அல்லது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியிலோ அல்லது உயர்கல்வித்துறையிலோ போயிட்டு அவர் வந்து ட்ராவல் பண்ணணும் இல்லைங்களா. அப்படி ட்ராவல் பண்ணுறதுக்காக அவர் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வேதியியல் சார்ந்த பாடப்பிரிவுகள் மட்டுமே படிப்பாங்க. ஸோ அப்போ என்ன அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி வரும்னா, தமிழ், இங்கிலீஷ் படிச்சிருப்பாங்க, ஒரே ஒரு மேஜர் பேப்பர் மட்டும் படிச்சிருப்பாங்க 1ஆம் ஆண்டுலேயும் 2ஆம் ஆண்டுலேயும். 3ஆம் ஆண்டு போகும்போது எல்லா பேப்பருமே மேஜராக வர்றதுனால கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும். அந்த நேரங்களில் என்ன பண்ணணும்னா, அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்களை வந்து அணுகி இதை வந்து எளிமையாக படிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த சாத்தியக்கூறுகளை வந்து பேராசிரியர்கள்கிட்ட தெரிஞ்சு அந்த மாணவன் வந்து படித்தான்னா நல்லபடியாக படித்து முடிச்சிடலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ நான் தெரியாமல் சேர்ந்தேன்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து வழிகாட்டுதலுக்கு முறையாக ஆசிரியர்கள் இல்லை, குறைவு. யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய் சேரலாம். இப்போ வந்து வழிகாட்டுதலுக்கு நிறைய எண்ணற்ற மனிதர்கள் இருக்கிறாங்க. மனிதர்கள் தாண்டி கையடக்க செல்ஃபோன் இருக்கு, தொலைக்காட்சியில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடத்துகிறாங்க. நம்மளுடைய நிகழ்வுகள் மாதிரி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்கிறதுனால மாணவர்கள் வந்து எளிமையாக புரிஞ்சுக்கிறாங்க. நாம் அந்த கொண்டு போயிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் சொன்னோன்னா போதும், அவங்க ஓகே இந்த மாதிரி இருக்குது, இதை நம்ம படிக்கலாம், விரும்பி படிக்கலாம் அப்படின்ற மாதிரி மாணவர்கள் வந்து விரும்பி படிக்கிறாங்க. நல்லதுங்க. இப்போது தொழில் சார்ந்து ஒரு வேதியியல் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்த மாணவன் பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னீங்க. வேறு என்ன வாய்ப்பு உயர்கல்வி அப்படின் போது எந்த வகையில் கொண்டு போகலாம்? இப்போ தொழிற்சாலை சார்ந்து வேறு ஏதாவது இருக்குதுன்னு கேட்குறீங்க? தொழிற்சாலை சார்ந்து இருந்தாலும் சொல்லுங்கள். சரிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கரி தொழிற்சாலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்க. இப்போ நிலக்கரின்றது ஒரு லிக்னைட்டு, அதில் வந்து லிக்னைட்டு, ஆந்த்ரசைட்ஸு, பிட்டுமினஸ், பிட்டுமினஸ், இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. தொழிலாளர்கள் வந்து அந்த நிலக்கரியை வந்து பிரித்து எடுத்தாலும் கூட அந்த நிலக்கரியினுடைய சில விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணுறது கெமிஸ்ட்ரி, வேதியியல் பயின்ற மாணவர்கள் தாங்க, அந்த ஆய்வாளர்கள் தான், சயின்டிஸ்ட்டுங்க தான். அவங்க தான் அதை பண்ணியாகணும். சாதாரண மக்களால் அதை பண்ண முடியாது. இது ஒரு வகை எடுத்துக்காட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடலில் வந்து கப்பல் பயணம் பண்ணிட்டு இருக்கு, அதில் எண்ணெய் கழிவுகள் வந்து கடலில் கொட்டிடுது. இப்போ அதை வந்து எல்லாருமே க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து அந்த இடத்துல என்ன மாதிரியான கெமிக்கல்ஸ் கொடுத்து அதை டீகம்போஸ் பண்ண முடியும், அந்த எண்ணெயை வந்து எப்படி ரிமூவ் பண்ண முடியும்,
இது ஒரு வேதியியல் பேராசிரியரால் தான் முடியும். வேதியியல் மாணவர்களால் தான் முடியும். வேதியியல் பயின்ற மாணவர்கள் அதில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய மனிதர்களால் மட்டும்தான், துறை சார்ந்த வல்லுநர்கள் தான் செய்யும். ஆமாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. நிறைய பெட்ரோலிய துறையில் இருக்குது, எண்ணெய் துறையில் இருக்குது, நிறைய தொழிற்சாலை சார்ந்த துறைகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்போது வேதியியல் அப்படின்றது சொல்லுவாங்க, நம்மளுடைய மனித உடலே ஒரு வேதியியல் என்னுடைய தொகுப்பு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு கோபம் வருது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த வேதியியல் மாற்றங்கள் வந்து உடலில் வந்து ரசாயன மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஒரு மனிதன் ஒரு காதல் வயப்படுறான் அப்படின்னாலும் கூட அது வந்து ஒரு வேதியியல் மாற்றம். தொலைக்காட்சிகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு வார்த்தை, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி அந்த வேதியியல் அப்படின்றது நம்மளையும் மனிதர்களையும் வேதியியலும் பிரிக்க முடியாத ஒன்றுன்னு சொல்லலாம். மற்ற துறையை கூட சொல்லலாம், கணக்கு இல்லாமல் இருக்க முடியுமா அப்படி இப்படின்னு கூட சொன்னாலும் கூட வேதியியல் மனிதனோட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு துறை அப்படின்னு சொல்லலாம். சார், நம்ம தொடர்ந்து பேசலாங்க. ஒரு இனிய பாடல் நீங்கள் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய ஒரு பாடலை கேட்டுட்டு நாம் தொடர்ந்து பேசலாம். அன்பான நேயர்கள், நீங்களும் கூட உங்களுக்கு இந்த துறை சார்ந்து, வேதியியல் துறை சார்ந்து அல்லது மேற்படிப்புகள் குறித்தான சந்தேகங்கள் இருந்தால் அழைக்கலாம். நிலையத்தினுடைய தொலைபேசிகளான 280 896 290 896, முன்னிணைப்பாக 043442 எண்களை சேர்த்து அழைக்கலாம். நேயர்களே, இணைந்திருங்கள். இது மருதம் நெல்லியின் கல்வி கரையில. அன்பான நேயர்கள், கேட்டுக்கொண்டிருப்பது மருதம் நெல்லி சமுதாய வானொலி 89.6 கல்வி கரையில். இன்றைய கல்வி கரையில் நிகழ்ச்சியில் ஜெயம் கலை அறிவியல் கல்லூரியினுடைய வேதியியல் துறையினுடைய துறை தலைவர் மா பாலாஜி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார், நம்ம பாடலுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசணும். அது குறிப்பாக வேலைவாய்ப்பு குறித்து. வேலைவாய்ப்பு அப்படின் போது என் கையில் ஒரு வேலைவாய்ப்பு செய்தி இருக்குது. உங்களுடைய அனுமதியோடு நான் அந்த செய்தியை படிச்சுட்டு நம்ம அடுத்தது போகலாம். கண்டிப்பாங்க. அன்பான நேயர்கள், மாணவர்களுக்கு ஒரு அறிவிப்பு. வேலைவாய்ப்பு குறித்தான செய்தி. இந்தியா நிப்பான் எலக்ட்ரிக்கல் லிமிடெட்ஸ் அந்த நிறுவனத்தில் பணியிடங்கள் இருக்குது. குறிப்பாக டிப்ளமோவில் இசிஇ, ட்ரிபிள்இ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல் படித்திருக்கக்கூடிய மாணவர்கள் 2020, 21, 22, 23 இந்த ஆண்டு பாஸ் அவுட் ஆகக்கூடிய மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது. வயது வரம்பு 18லேருந்து 25 சொல்லியிருக்காங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்கக்கூடியவங்களும் இதுக்கான பணி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பாஸ் ஆர் ஃபெயில் அந்த தகுதியில் இருக்கிறவங்களும் நம்ம இதில் கலந்துக்கலாம். நம்மளுடைய அந்த கம்பெனியினுடைய அட்ரஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா நிப்பான் எலக்ட்ரிக்கல் லிமிடெட், ஒளிவீரணப்பள்ளி, தளி ரோடு, ஒசூர் அப்படின்ற அந்த முகவரியில் காலையில் 9 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நாம் தொடர்பு கொள்ளலாம். அல்லது கைபேசி எண்கள் மூலமாக நான் தொடர்பு கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் 9150044126. மீண்டும் அந்த எண் உங்கள் நினைவிற்காக 9150044126 அப்படின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு நாம் கூடுதலான விவரங்களை தெரிவிச்சுக்கலாம். இந்தியா நிப்பான் எலக்ட்ரிக்கல் லிமிடெட்ஸில் பணி வாய்ப்புகள் இருக்குது. காலையில் 9 மணியிலிருந்து 11 மணி வரையாக நம்ம அந்த விண்ணப்பங்கள் அல்லது நேரில் நம்ம சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க, தகுதி இருக்கிறவங்க இந்த நல்ல ஒரு வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, சார், நம்ம இப்போது வேதியியல் துறை சார்ந்து நம்ம பேசணும். அந்த நேரத்தில் ஒரு வேலை வாய்ப்பு செய்தியும் கூட நமக்காக வந்தது, அதை நம்ம படிச்சிடணும். இப்போது மேற்கொண்டு பிஎஸ்சி முடித்த பிறகு என்ன மாதிரியான வாய்ப்புகளாக இருக்குங்க? இருக்குங்கய்யா. உயர்கல்வியில் நான் கேட்குறேன். ஆமாம், உயர்கல்வியில் இப்போ நம்ம வேலைவாய்ப்பு சம்மந்தமாக பேசணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நிறைய மாணவர்கள் வந்து வேலைவாய்ப்பை மட்டுமே எதிர்பார்த்துட்டு இருக்காம உயர்கல்வியை வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. இந்த உயர்கல்வி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து பிஎட், இது வந்து காமன் டு ஆல். அதாவது பிஎட் வந்து தேர்வு பண்ணி படிக்கலாங்கய்யா. ஒரு பிஎஸ்சி முடிச்ச உடனே பிஎட் படிக்கலாம். பிஎட் படிச்சுட்டும் எம்எஸ்சி படிக்கலாம், அல்லது டைரெக்டாகவே நேரடியாக எம்எஸ்சி படிக்கலாம். எம்எஸ்சின்றது 2 ஆண்டு வேதியியல் பிரிவுங்கய்யா. 2 ஆண்டு வந்து படிக்கணும். இந்த 2 ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எப்படி பிஎஸ்சி வேதியியலில் வந்து முதல் 2 ஆண்டுகள் வந்து தமிழ், இங்கிலீஷ் இந்த மாதிரி படிச்சிருப்போம் இல்லைங்களா. 3ஆம் ஆண்டில் தான் நம்ம திரும்ப வந்து மேஜர் முழுக்க படிச்சிருப்போம். இந்த எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லைங்க. எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய 4 பருவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா முழுமையான வேதியியலை தான் வந்து படிச்சாக்கணும். துறை சார்ந்த படிப்புனா முழுக்க துறை சார்ந்த படிப்பு மட்டும்தான், வேறு எதுவும் நம்ம படிக்க முடியாது. இந்த துறை சார்ந்த படிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா, முதல் பருவத்தில் ஒரு 4 தாள்கள் இருக்கும், 2ஆம் பருவத்தில் ஒரு 4 தாள்கள் இருக்கும், 3ஆம் பருவத்தில் ஒரு 4 தாள்கள் இருக்கும், 4ஆம் பருவத்தில் மட்டும் ஒரு 2 தாள்கள் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. இதை நாம் செய்யணும். இது செஞ்சுட்டு எங்கே வேணாலும் படிக்கலாம். இது சம்மந்தமாக ஒரு சிறந்த கல்வி நிறுவனங்களில் வந்து
படித்து அதுக்கான விளக்கங்களை வந்து தெரிஞ்சிட்டா வாழ்க்கைக்கு வந்து இது ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டுதலாக இருக்குங்க ஐயா. எப்போவுமே வந்து ஏன்னா வேதியியல்ன்றது நம்ம வந்து வார்த்தையால் சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லை, எல்லாமே ப்ராக்டிக்கலாக செய்யக்கூடிய செய்முறையாக செஞ்சுட்டு அதுக்கான விளக்கத்தை வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதாவது நம்ம வந்து சொல்லலாம் இது ஆயிடுச்சு அதை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆனால் வேதியியல்ன்றது அப்படி கிடையாது. செஞ்சு ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து அவங்க முன்னாடி வந்து ப்ரூவ் பண்ணலாம், அந்த மாதிரி ஒன்று விஷயங்கள். ஸோ இந்த மேல் படிப்பு அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வகை இருக்குது. எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கலாங்க, அதுக்கப்புறம் எம்ஃபில் கோர்ஸ் படிக்கலாம். இப்போ டேரெக்டாக எம்ஃபில் விட பிஹெச்டி பண்ணலாம். எம்ஃபில் தவிர்க்கப்பட்டிருக்கு, அதனால வந்து பிஹெச்டி டைரெக்டாக படிக்கலாம், டாக்டரேட் டைரெக்டாக படிக்கலாம் எம்எஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கக்கூடிய அந்த நாம்ஸில் 4 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி 4 ஆண்டுகள் தொடர்ந்து அப்படியே படிக்கிற மாதிரி, அந்த 4 ஆண்டுகள் படித்த மாணவர்கள் நேரடியாக பட்டப்படிப்பு அதாவது டாக்டரேட் பிஹெச்டி படிக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த மாதிரியும் பண்ணலாம். இவங்க நாம்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இப்போ வந்திருக்கு. என்ன இருந்தாலும் 3 ஆண்டுகள் வந்து வேதியியல் பயின்று 2 ஆண்டுகள் வந்து முதுகலை பிரிவு படித்து அதுக்கப்புறம் போனோன்னா அந்த அனுபவம் வந்து ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கும் மாணவர்களுக்கு. அந்த மாதிரி போயிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து பிஹெச்டி பண்ணலாம். ஸோ பிஹெச்டியோடு இருக்காமல் செட்டு நெட்டு குவாலிஃபிகேஷன் தேர்வு எக்ஸாம் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. சரிங்க, குவாலிஃபைடு அந்த மாணவன் வந்து குவாலிஃபைடு ஆகிறதுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. இப்படி அந்த செட்டு நெட்டு பிஹெச்டி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னா, பெரிய பெரிய நிறுவனங்களில் பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களில் பணிபுரியறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி ஆய்வகத்தில் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ஐஐடி கான்பூர், என்னுடைய நண்பர்கள் வந்து அங்கே பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. சிறந்த பல்கலைக்கழகங்களில் வந்து பணிக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பிஎஸ்சி படித்த மாணவனுக்கு ஆய்வகத்திலேயோ அல்லது வந்து தொழிற்சாலைகளோ வாய்ப்பு இருக்கிற மாதிரி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்த மாணவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆய்வகத்துலேயும் பணி இருக்குது, தொழிற்சாலையிலும் பணி இருக்குது. அவனுடைய அனுபவங்களை பொறுத்து அவனுக்கான அந்த அனுபவம் தரக்கூடிய பாட வேலைகளை பொறுத்து அவன் வந்து என்ன பண்ணுவான்னா மேற்கொண்டு வளர்ந்துட்டு போவாங்க. அதே மாதிரி இப்போ பிஹெச்டி எம்ஃபில் வந்து நிறுத்திட்டாங்க, டைரெக்டாக நேரடியாக பிஹெச்டி பண்ணலாம். பிஹெச்டி பண்ணக்கூடிய அந்த மாணவர்கள் வந்து நேராக நம்ம இங்கே அதாவது ஆசிரியராக பணிபுரியறதுக்கும் வரலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்வி நிறுவனங்களில் பணிபுரியலாம், தொழிற்சாலைகளில் பணிபுரியலாம், ஆய்வகத்தில் பணிபுரியலாம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க ஐயா. இப்போ வேதியியல் அப்படின்னும் போது நிறைய நமக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது, வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்குது. உண்மையை சொல்லணும்னா வேதியியல் துறை அப்படின்றது ஒரு விசாலமான துறை. ஒன்று நீங்கள் ஸ்கூல் லெவலில் டீச்சராக போகலாம், அல்லது காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸர்ஸாக போகலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தொழிற்சாலைகள், ஏராளமான தொழிற்சாலைகள் இருக்குது. ஆய்வு பணிகள் நிறைய விஞ்ஞானிகளாக நிறைய பேர் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கவங்களாம் அதிகப்படியான விஞ்ஞானிகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைவாக நீங்கள் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்லக்கூடிய செய்தி என்ன? இது நிறைவுன்னு சொல்ல முடியாது, அவங்க கிட்ட பேசிட்டே இருக்கணும். மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியினுடைய நிறைவா 10வது 12வது படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து படிக்காமல் மட்டும் இருக்கக்கூடாது. அதுதான், அந்த 10வது படிச்சிருக்காங்க அப்படின்னா அடுத்தது வந்து 11வது 12வது அல்லது டிப்ளமோ சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிடணும். 12வது படிச்சிருக்கக்கூடிய ஒரு மாணவனோ அல்லது மாணவியோ வந்து வீட்டில் இருக்காமல் மேற்படிப்பு வந்து கட்டாயமாக படிக்கணும். அந்த படிக்கக்கூடிய அந்த படிப்பானது முறையாக அவங்களுடைய அனுபவத்துக்கு கொண்டு செல்லும்படியும் பெற்றோர்களினுடைய வழிகாட்டுதலுக்காகவும் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து மேற்படிப்பு வந்து படிக்கணுன்றது தான் என்னுடைய வந்து விருப்பங்க. மாணவர்கள் வந்து 12ஆம் வகுப்பு படித்த மாணவனுக்கு 10ஆம் வகுப்பு படித்த மாணவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. 10ஆம் வகுப்பு படித்த மாணவனை விட 12ஆம் வகுப்பு படித்த மாணவனுக்கு வந்து கொஞ்சம் அனுபவம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி அந்த மாணவர்கள் இடைநிற்றல் இல்லாமல் மேற்படிப்பு வந்து படிக்கணுன்றதான் என்னுடைய முழுமையான ஒரு விருப்பங்க. நன்றிங்க, உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி நிகழ்ச்சி வாயிலாக வேதியியல் துறை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள், குறிப்பாக நிறைவாக பேசும்போது படிப்பை விட்டுறக்கூடாது, படிக்கணும் அப்படின்றத பற்றி வலியுறுத்தி மிக அழகாக சொன்னீங்க. உங்களுடைய கல்வி பணி சேவை மென்மேலும் தொடர மருதன்வெள்ளி சமுதாய வானொலியின் சார்பாக எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி. நன்றிங்க. நன்றி.